நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி வாழ வைப்பால் வாராகி. முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு வருஷம், இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை வருஷம், பராபவ வருடம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஃபண்டு க்ரைசிங் அது எப்படி இருக்க போகுது, அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதா, இல்லை ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் போட்டிருப்பாங்க, சில்வரில் போட்டிருப்பாங்க, ஷேரில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கில் போட்டிருப்பாங்க, ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க, இது போக பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஹார்பர்லேருந்து, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7-8 தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் 2-3 சொல்கிறோம். பட் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வார் நடந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது, டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, அப்படி ஸ்டக்காகி போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கிரக சூழ்நிலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்னைக்கு இந்த வார் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 8/4 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த ஷூட் நடக்குது. நான் மார்ச் மாதம் ஷூட் நடக்கும்போதே சொன்னேன், என்னுடைய 2 பதிவுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் 14-16 தேதிக்குள் அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வார் முடிவடைஞ்சிரும், முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கோம். அப்போ வார் வந்ததை சொன்னீங்களா சார் அப்படின்னாக்கா, அதுவும் சொல்லப்பட்டது நம்முடைய முன்னாடி பதிவில். ஓப்பனிங் போய் பாருங்கள். ஏன் நடந்ததுன்னா, சூரியன் எப்போ கும்பத்துக்கு வந்தாரோ, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி, வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்து, மேபி ஒரு 7 days பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வேர்ல்டு வைடு பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ், மெயினாக இன்வெஸ்டருக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஜாப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஃபேக்ட்ரி வைஸ், ஆர்டர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக அவங்களுடைய உலக பொருளாதாரம், மக்களுடைய தனி மனித பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026-27, இந்த ஃபினான்ஷியல் இயர், இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரையிலும் சூப்பராக இருக்கும் சார். கவலையே படாதீங்க, நான் கேரண்டி. உங்களுக்கு பணக்காசு வரலனா கூட நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் போட்டு கேட்கலாம். என்னால் காசு கொடுக்க முடியாது, பட் ஐடியா கொடுப்பேன். ஸோ நான் அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கிரக அமைப்புகள் மிதுன ராசிக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையிலும் 2 பேருக்கு தான் அதிர்ஷ்டமே. ஒன்று ரிஷப ராசி, இன்னொன்று மிதுன ராசி. இவங்க தான் அதுக்கு யோக்கியமானவர்கள், செலக்டட் பர்சன்ஸு. அவங்க தான் அதுக்கு எலிஜிபிலிட்டியான பர்சன்ஸு. யார்? இந்த பங்கு சந்தையில் போடுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதில் வியாபாரம் பண்ணுறதுக்கு, அந்த பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு, இந்த இன்டகிரேட்டட் மாதிரிலாம் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா, கரை தேர்ந்தவர்கள் யாருன்னா மிதுன ராசி. ஏன்னா அது புதனுடைய வீடு, கம்யூனிகேஷனு, முன்கூட்டி அறிதல் வேண்டும், நாளைக்கு என்ன நடக்கும்னு பின்கூட்டி அறிதல் வேண்டும். இதெல்லாம் யாருக்குன்னா மிதுன ராசிக்கு அந்த இயற்கையாகவே அந்த அறிவு உண்டு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மெயினாக ஃபினான்ஷியல் க்ரைசிங் சிறப்பானதாக இருக்கும். பயமாக இருக்காது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க.
இப்போ கூட நமக்கு ஒரு தொடர்பு கொண்டாங்க, பேசுனாங்க, அமெரிக்காவிலேருந்து பேசுனாங்க, யுஎஸ்லேருந்து பேசுனாங்க. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. ஒரு லேடி சரிங்களா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாமல். அவங்க வீட்டுக்காரர் செய்கிறத பார்த்துட்டு இவங்க அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா 3 கோடி ரூபாய் டோட்டலாக வந்து லாக் ஆகி போய் நினச்சி ஜீரோவில் வந்து நின்று போச்சு ட்ரேடிங்கில். கண்ணீர் விட்டு அழறாங்க. நீங்கள் திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா, இப்போ ஒரு நல்ல பீரியட் வருது, நிச்சயமாக நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறேன். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி சின்ன சிறு வியாபாரிகளாக இருக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு 50 கோடி 60 கோடி பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், 100 கோடி பண்ணுறவங்களாக இருக்கலாம். புரியுதா? அப்போ நீங்கள் சின்ன சின்ன வியாபாரிகள் இருந்து கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப்பே ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, இன்னும் அதை வந்து பிளிங்கிட் மாதிரியோ இல்லை வந்து டிமார்ட் மாதிரியோ ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. டிரான்ஸ்போர்ட்டு எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஒரு 40 லாரி 50 லாரி ஓடும். அப்போ அந்த மாதிரிலாம் வச்சு ஒன்று பஸ்ஸு வச்சு நடத்தக்கூடியவங்க. புரியுதா? அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசியலில் நிறைய அவங்க இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் டுபாக்கோ போன்ற பொருட்கள், இல்லைன்னா வந்து இல்லீகலாக மறைமுகமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ், வெளியில் சொல்ல முடியாமல் மறைமுகமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ், அதில் ஏதாவது ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ கூட ஒரு முக்கியமானதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறோம், சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எதுக்குன்னா அவங்க ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அதான் விஷயம். இத்தனைக்கும் அவங்க நம்ம கல்ச்சரை நம்பாதவர்கள். அப்போ கூட அவங்களுக்கு வந்து கருணையின் அடிப்படையில் சரி சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்போது மிதுன ராசி என்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் 2026 2027 நீங்கள் சிறு வியாபாரிகளாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், புரியுதுங்களா, விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஒத்திகைக்கு எடுத்து லீஸுக்கு எடுத்து செய்யக்கூடியவங்க, பெரிய அளவில் 10 ஏக்கர் 20 ஏக்கர், ஃப்ரூட்ஸு, தானியங்கள், காய்கறிகள், அது மாதிரிலாம் பெரிய அளவில் செய்யக்கூடியவங்க, ஃப்ரூட்ஸ் பண்ணக்கூடியவங்க, மாம்பழ வியாபாரிகளாக இருக்கலாம், ஜூஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், வாட்டர் கம்பெனிகளாக இருக்கலாம், ஆயில் பிஸ்னஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இது போக மெயினாக நான் சொல்லக்கூடியது ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அதாவது வேலைக்கு போகக்கூடியவங்க, ஜாபுக்கு போகக்கூடியவங்க, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மிதுன ராசி என்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும். பயம் வேண்டாம். நான் அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட் பண்ண சாமி, இப்போ ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது, டோட்டல் லாஸ் ஆகிடும், லைஃபே போயிடும், அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க. வருமானம் வந்து சேரும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இது போக ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால், அதுக்கு பரிகாரங்களும் வேணுமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே.